Hello friends, today we are going to see about auxiliary verbs. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் செஷனில் மாடல் வேர்ப்ஸ் பற்றியும் லிங்கிங் வேர்ப்ஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி auxiliary verbs பற்றி பார்க்க போகிறோம். auxiliary verbsோட டெஃபினேஷன் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், auxiliary verbsனால் என்ன? இது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். சரியா? இதோட இன்னொரு வேர்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ். auxiliary or helping verbs are used together with the main verb to show the verb's tense or to form a negative or question. இந்த auxiliary verb அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப்னு நான் சொன்னேன். இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து ஒரு மெயின் வேர்போட சேர்ந்து டென்ஸை ஷோ பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஒரு கொஸ்டினை ஃபார்ம் பண்ணவும் நம்மளுக்கு இந்த auxiliary verbs யூஸ் ஆகுது. எப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட ஒன் பை ஒன்னாக பின்னால் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது auxiliary verbs help the main verb by adding tenses, voice or modality. அதான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து மெயின் வேர்போட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் ஷோ ஆகும். இது வந்து அந்த மெயின் வேர்புக்கு என்ன இன்ஃபர்மேஷன் மெயின் வேர்ப் கொடுக்க நினைக்குதோ அதுக்கு இது ஹெல்ப் பண்ணி ரெண்டும் டுகெதராக தான் வருமே தவிர சிங்கிளாக மேக்ஸிமம் டென்சஸை தவிர இது வந்து சிங்கிளாக வராது. ஓகேங்களா? இது எப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க. 3 டைப்ஸ் வந்து auxiliary verbs மெயினாக இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து be form, next one have form, another one do form. first one be form பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. be form வந்து to form tenses உங்களுக்கு தெரியும் இல்லையா, present past இல்லையா. ஸோ அந்த மாதிரி present tense past tense அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு இந்த be form ஹெல்ப் பண்ணுது. எழுதிருக்கேன் பாருங்க, present as well as the past tense இது ரெண்டையுமே மேக் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. to form the present continuous, to form the past continuous, அந்த டென்ஸ்ல present continuous past continuous இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபார்ம் பண்ணவும் நமக்கு இந்த be form ஹெல்ப் பண்ணுது. யூசேஜ் ஆஃப் திஸ் be form with passive voice, passive voiceலையும் இந்த be form யூஸ் ஆகுது. எப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுது. சிம்பிள் ப்ரெசன்டில் ஏற்கனவே be formனா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். am, are, is, was, were இதுதான் வந்து be form இல்லையா. ஸோ சிம்பிள் ப்ரெசன்டில் I am, you are, we are, they are, he is, she is, it is இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கிற அந்த வேர்பு எல்லாமே வந்து be formோட வேர்பு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சிம்பிள் ப்ரெசன்டில் இந்த am, are, is எல்லாமே நமக்கு ஒரு டென்சஸ் ஃபார்ம் பண்ண இந்த வேர்ப் யூஸ் ஆகுது. அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் I was, you were, we were, they were, he was, she was, it was இந்த மாதிரி டென்சஸில் பாஸ்ட்டை மேக் பண்ணவும் நம்மளுக்கு இந்த be form யூஸ் ஆகுது. be form வேர்ட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா, நான் ஏற்கனவே சொன்னது தான் am, are, is, was, were இதுதான் be form வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், auxiliary verb be helps us to form the present continuous. present continuousல எப்படி இந்த be form யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் be formோட present என்ன நம்ம இப்போ பார்த்தது present tenseல பார்த்தோம் இல்லையா, am, are, is அதுதான். அது கூட ing form of main verb. இப்போ readனா ing ஃபார்ம்னா என்னது, ரீடுக்கு ரீடிங், வாக்குக்கு வாக்கிங். ஸோ அந்த present ஃபார்மும் ing ஃபார்மும் சேர்ந்து தான் present continuous இல்லையா. ஸோ I am reading, you are walking, we are going, they are dancing, he is sleeping, she is eating, it is fighting இது எல்லாமே present continuous form. இதுக்கு இந்த be form எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. be formல இருக்க எல்லா வேர்ட்ஸும் am, are, is plus வேர்போட ing ஃபார்ம் வருது. நெக்ஸ்ட் ஒன், அதே auxiliary வேர்போட பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஈஸோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ்னு உங்களுக்கு தெரியும், ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்படி எழுதிடலாம் தாராளமாக.
ஐ போட்டு பாஸ்ட் பி ஃபார்மோட பாஸ்ட் என்ன ஈஸ்க்கு வாஸ் ஆர்க்கு வேர் ஸோ அந்த ஃபார்ம் எழுதிட்டு ஐஎன்ஜி ஃபார்மை எழுதிட வேண்டியதான் ஐ வாஸ் ஷவுட்டிங் யூ வேர் கோயிங் we were writing they were listening he was starting she was closing it was cleaning ஸோ இந்த பி ஃபார்ம் வந்து டென்சஸில் யூஸ் ஆகுது அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யூஸ் ஆகுது அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸில் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிலரி வேர்ப் பி ஃபார்ம் வந்து பேசிவ் வாய்ஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் பேசிவ் வாய்ஸில் வந்து ப்ரெசன்ட்லேயும் யூஸ் ஆகும் அதே சமயம் பாஸ்ட்லேயும் யூஸ் ஆகும் ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் ஆர் இஸ் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வேர்ப் இது நான் ஏற்கனவே டென்சஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேர்ப் 1 வேர்ப் 2 வேர்ப் 3ல பார்த்துருப்பீங்க வேர்ப் 1 ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் 2 பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் 3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ இந்த இடத்துல எப்படி ஆக்சிலரி வேர்ப் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் பேக்ஸ் ஆர் சோல்டு அந்த சோல்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வேர்ப் செல் சோல்டு சோல்டு அந்த சோல்டு தான் நமக்கு எழுதியிருக்கோம் at the airport the car is washed washed அந்த EDA ஃபார்ம் தான் இங்கெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் இது எல்லாமே ப்ரெசன்ட் ஓகேவா பி ஃபார்மோட ப்ரெசன்ட் bags are sold at the airport the car is washed every week the apples are eaten our house is built by me patients are treated by doctors இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் எப்படி இந்த பி ஃபார்ம் யூஸ் ஆகுதுன்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க பேசிவ் வாய்ஸில் பி ஃபார்மோட ப்ரெசன்ட் இது எல்லாமே பாருங்கள் ஆர் ஈஸ் எல்லாமே பி ஃபார்மோட ப்ரெசன்ட் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி தானே நம்ம பேசிவ் வாய்ஸ் உருவாக்க முடியும் ஸோ த ஆப்பிள்ஸ் ஆர் ஈட்டன் அவர் ஹவுஸ் இஸ் பில்ட் பை மீ பேஷண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் பை த டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கும் இல்லையா ஸோ இது வந்து ஆக்சிலரி வேர்ப் வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் ஆகுது இதே ஆக்சிலரி வேர்ப்ஸ் பி ஃபார்ம் வந்து பாஸ்ட் டென்ஸ் எப்படி பேசிவ் வாய்ஸில் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஈஸ்ங்கிறது வாஸாகவும் ஆருங்கிறது வேறாவும் மாறி இருக்கு ஃபுட்பால் வாஸ் பிளேடு பை மீ த மிஸ்டேக்ஸ் வேர் கரெக்டட் பை த டீச்சர் தே வேர் லொக்கேட்டட் திஸ் புக் வாஸ் டேக்கன் பை ஹேர் this work was finished by him இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பி ஃபார்மோட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட வருது இது எல்லாமே பேசிவ் வாய்ஸில் வருது இது எல்லாமே பேசிவ் வாய்ஸில் வருது ஸோ இந்த பி ஃபார்ம் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் டென்சஸ் மேக் பண்ண யூஸ் ஆகுது சரியா சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு டென்சஸ் யூஸ் பண்ண மேக் பண்ண யூஸ் ஆகுது அதே சமயம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயும் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் இது ஹெல்ப் பண்ணுது அதே சமயம் பேசிவ் வாய்ஸ்லேயும் இந்த பி ஃபார்மோட வேர்பு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த பி ஃபார்ம் வேர்பை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம ஹேவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம் ஹேவ் ஃபார்ம் வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து டென்சஸ்க்காக யூஸ் ஆகுது ஐ யூ வி தே இது நாலுக்குமே ஹேவ் வரும்னு எங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் he she it இது எல்லாத்துக்குமே ஹேஸ் வரும் ஸோ டென்சஸ்க்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஹேவ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட்டில் எல்லாத்துக்குமே ஹேட் வரும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸோ ஐ ஹேட் யூ ஹேட் வி ஹேட் தே ஹேட் ஹீ ஹேட் ஷீ ஹேட் இட் ஹேட் ஸோ இந்த ஹேவ் ஃபார்ம் வந்து டென்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் ஆகுது அடுத்தது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஹேவ் யூஸ் ஆகுது ஏற்கனவே நம்ம டென்சஸில் படிச்சிருக்கோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரும் ஐ ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் 3 இல்லையா வேர்ப் 3 தான் வரும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ ஐ ஹாவ் டேக்கன் யூ ஹாவ் ஸ்லெப்ட் வி ஹாவ் அரேஞ்ச்டு ஹாவ் பக்கத்தில் எப்பயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும் இதே இந்த இடத்துல ஐ ஹாவ் டேக்கனுக்கு பதிலாக ஐ ஹாவ் டேக் அப்படின்னு போட்டால் அது தப்பு தான் சரி ஐ ஹாவ் டுக் அப்படின்னு போட்டாலும் தப்பு தான் தேர்ட் ஃபார்ம் தான் வரும் ஹேவ் பக்கத்தில் ஸோ ஐ ஹாவ் டேக்கன் யூ ஹாவ் ஸ்லெப்ட் வி ஹாவ் அரேஞ்ச் தே ஹாவ் ஸ்போக்கன் ஹீ ஹாஸ் ஈட்டன் ஷீ ஹாஸ் டைப்ட் இட் ஹாஸ் ஸ்டார்டட் இது எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம இந்த ஹேவ் ஃபார்ம் வச்சு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு அடுத்தது இதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து ஹேவுங்கிறது அப்படியே ஹேடாக மாறும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்
ஸோ we are going to write now. I had watched. எல்லாமே had தான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. You had wanted. We had gone. They had bought. He had stolen. She had completed. It had kept. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா past perfectல நமக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண இந்த have அப்படிங்கிற வேர்ப் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் டென்சஸ் பார்த்தோம். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் எப்படி இந்த ஹேவ் ஃபார்ம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் we are going to see about do form. do form வந்து ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான் இதுவும் டென்சஸில் யூஸ் ஆகுது. I do, you do, we do, they do. இந்த நாளுக்குமே ஐயூ வி தே இது நாளுக்குமே do வரும். he she க்கு does வரும் இல்லையா. ஸோ he does, she does, it does. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இந்த do ஃபார்ம் வந்து நம்மளுக்கு டென்சஸில் யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்டில் டூங்கிறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் டிட்டாக மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிள் பாஸ்ட்டில் I did, you did, we did, they did, he did, she did, it did. இது எல்லாமே do ஃபார்மில் நமக்கு யூஸ் ஆகுது. do ஃபார்ம் வேற எங்கே நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ்ஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த do ஃபார்ம் யூஸ் ஆகுது. I do not like cakes. You do not take this pen. We do not accept this. They do not come here. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐயூ விதே நாளுக்குமே டூ வரும் இல்லைங்களா. ஸோ ஹீ ஷீட்டுக்கு டஸ் வரும். ஸோ அந்த டஸ் கூட நம்ம நாட் சேர்த்து எழுத வேண்டியதுதான். He does not want. She does not ask. It does not work. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா பாருங்கள். ஹீ ஷீட் வந்தாலே எஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு தான் ஹீ ஷீட் வந்திருக்கு. அதனால் வாண்ட்ஸ் பக்கத்தில் எஸ்ஸும் ஆஸ்க் பக்கத்தில் எஸ்ஸும் ஒர்க் பக்கத்தில் எஸ்ஸும் போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. ஏன்னா அதுதான் ப்ரீவியஸாக டஸ் நாட் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ he does not பக்கத்தில் wants வராது, எஸ் சேர்த்து வராது. ஸோ she does not ask, it does not work. இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம சொல்கிறதுக்குமே இந்த do அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது நெகட்டிவ்ஸில் நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், ப்ரெசண்ட் பார்த்தோம். ஐ do not like cakes. அதே வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ அவ்வளோதான். சிம்பிள் ப்ரெசண்டில் பார்த்தோம், இப்போ சிம்பிள் பாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். I did not like cakes. do does ரெண்டுமே ப்ரெசண்டில் இருக்கிறது. பாஸ்ட்டில் வந்து எல்லாமே டிட்ல மாறும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ I did not like cakes. You did not want pen. We did not accept this. They did not come here. He did not ask me. She did not complete. It did not work. புரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட்டாக மாறுறதுக்கு நம்ம டிட் போட்டிருக்கோம். நம்மளோட நெகட்டிவிட்டி ஒரு பிடிக்காத விஷயங்களை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த do ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணவும் நம்ம ஆக்சிலரி வேர்ப் do ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். do ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு இல்லைனா பேஸ் ஃபார்ம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. சிம்பிள் ப்ரெசன்ட்டில் எப்படின்னு பாருங்கள். ஐ லைக் கேக்குங்கிறத நம்ம எப்படி மாற்றி எழுதியிருக்கோம். do I like cake. இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் ப்ரீவியஸாக ஒரு செஷன் கொடுத்துருக்கேன்ல, அது கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். do I like cake. do you like sweets. do we go shop. do they come here. இது எல்லாமே உங்களுக்கு ஐயூ வி தேவுக்கு டூ வச்சு எழுதுறதுனால எல்லாத்துக்குமே do ஃபார்ம் வருது. அடுத்தது ஹீ ஷீட்டுக்கு டஸ் வருங்கிறதுனால டஸ் ஹீ டேக், டஸ் ஷீ ஆஸ்க், டஸ் இட் ஒர்க். இது மாதிரி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த do ஃபார்ம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இதை தான் நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்தோம். ஆக்சிலரி வேர்ப் வந்து கொஸ்டினை மேக் பண்ணுவோம், நெகட்டிவ் சென்டென்ஸை சொல்கிறதுக்கும் சென்டென்ஸ் ஃபார்ம் டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். சரியா. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ப்ரெசன்ட் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். டூவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து டிட் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டிட்டை வச்சு அப்படியே கொஸ்டின்ஸ் மேக் பண்ண வேண்டியதான். இதில் வந்து டஸ் ஹீ ஷீட்டுக்கு டஸ் வருமானு கேட்டால் வராது, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ did I like cake? Did you like sweets? Did we go shop? Did they come here? Did he take? Did she ask? Did it work? இப்படி எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் வச்சு எழுதுறதுக்கும் இந்த do ஃபார்ம் வந்து ஹெல்ப் பண்ணுது, கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்களோட
ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்ஸை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை சொல்கிறதுக்கும் நம்ம இந்த டூ ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்டில் பாருங்களேன். இப்போ ஐ லைக் யுவர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஐ லைக் யுவர் ட்ரெஸ், எனக்கு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அல்லது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை நம்ம சொல்கிறோம். இதோட பேசிக் வேர்டு என்ன? அந்த லைக்குங்கிறது டூ ப்ளஸ் லைக்குங்கிறது அந்த இடத்துல லைக்காக இருக்குது. ஐ லைக் யுவர் ட்ரெஸ் அப்படிங்கிறது டூ ப்ளஸ் லைக் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல லைக்காக மாறி இருக்குது. இதே நம்ம நெகட்டிவாக என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் லைக் யுவர் ட்ரெஸ், ஐ டோ நாட் லைக் யுவர் ட்ரெஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும்போது ஐ லைக் யுவர் ட்ரெஸ், ஐ டூ லைக் யுவர் ட்ரெஸ் அப்படின்னு கிராமட்டிக்கலாக சொன்னாலும் கரெக்டு தான். அதர்வைஸ் ஐ லைக் யுவர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாலும் அதுவுமே கரெக்டு தான். பட் அதில் உள்ளே இருக்கிற மீனிங் என்னன்னு பார்த்தா டூ ப்ளஸ் லைக்குங்கிறது தான் லைக்காக இருக்குது. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ லவ்ஸ் மீ, ஷீ லவ்ஸ் மீ, அந்த லவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தை டஸ் ப்ளஸ் லவ் அதை தான் குறிக்குது. ஷீ டஸ் லவ் மீ அப்படிங்கிற சென்டென்ஸும் கரெக்டு தான். ஷீ லவ்ஸ் மீங்கிற சென்டென்ஸும் கரெக்டு தான். அந்த ஷீ லவ்ஸ் மீங்கிறது நம்மளுக்கு என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஷீ டஸ் லவ் மீ அப்படிங்கிறது தான் குறியுது. அதே நம்ம நெகட்டிவாக சென்டென்ஸை சொல்லும்போது இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதுனால ஷீ லவ்ஸ் மீன்னு சொல்கிறோம். இன்கேஸ் நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால ஷீ டஸ் நாட் லவ் மீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல டஸ் நாட் நம்மளுக்கு எழுதுறோம் இல்லையா, டஸ் நாட் நம்ம எழுதி காமிக்கிறோம். பட் ப்ரீவியஸ் செஷனில் டஸ் லவ் மீ அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம சொல்கிறதுல ஷீ லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஏதோ இந்த டூ வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? டஸ் ப்ளஸ் லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸில் பாருங்கள். ஐ லைக் யுவர் ட்ரெஸ், இந்த இடத்துல டூ லைக்னு வரலன்னா கூட ஐ லைக் யுவர் ட்ரெஸ்ன்னு இருந்தால் சென்டென்ஸ் கூட இதில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஐ டூ லைக் யுவர் ட்ரெஸ் அப்படின்னு சென்டென்ஸ் ஃபார்மாக இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ டிட் கால் யூ எஸ்டர்டே. இது வந்து ரொம்ப இந்த பக்கம் கொடுத்துருக்க பாருங்கள். ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. பேசிக்காக பார்த்தா ஐ கால்ட் யூ எஸ்டர்டே இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ். இதை வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன எழுதுவோம்? ஐ டிட் கால் யூ எஸ்டர்டே. டிட் ப்ளஸ் கால் யூ. சரியா? அந்த டிட் ப்ளஸ் கால்ங்கிறது தான் கால்டு. நல்லா பார்த்துக்கோங்க. டிட் ப்ளஸ் கால் அப்படிங்கிற வார்த்தை தான் கால்டு. இதே வந்து டூ ப்ளஸ் கால்னு இருந்தால் வெறும் கால் மட்டும்தான் எழுதுவோம். டிட் ப்ளஸ் காலாக இருக்கிறதுனால தான் கால்டுன்னு எழுதுகிறோம். இதே வந்து டஸ் ப்ளஸ் கால் அப்படின்னு தான் கால்ஸ்னு எழுதுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். ரொம்ப கான்ஷியஸாக இந்த என்ன சொல்கிறது வேர்ட்ஸ்லாம் படித்து வச்சுக்கணும். ஷீ டிட் க்ளோஸ் த டோர், இதை வந்து ஷீ க்ளோஸ்ட் த டோர் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நம்ம எழுதியிருக்கோம். இதே இன்கேஸ் இந்த இடத்துல ஷீ டஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஷீ க்ளோசஸ் த டோர் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஆக்சிலரி வேர்ப் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன். இது ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.